அர்ஜுன் ஜார்ஜ் டவுனில் பிறந்த ஒரு சாதாரண இளைஞன். அவரின் குடும்பம் 3 தலைமுறைகளாக அந்த ஊரில் வாழ்ந்து வந்தது. அர்ஜுன் சிறுவயதில் எளிமையான மற்றும் அமைதியான வாழ்க்கையை வாழ்ந்தார். ஆனால் அவருடைய மனதில் எப்போதும் ஒரு பெரிய கனவு இருந்தது. வாழ்வில் முன்னேற வேண்டும், ஒரு பெரிய பொறுப்பான நபராக மாற வேண்டும் என்பதுதான் அவரது குறிக்கோள். பள்ளியில் திறமையான மாணவனாக இருந்த அவர் கல்லூரி வாழ்க்கையை நெருங்கும் பொழுது எதிர்பாராத சவால்களை சந்திக்கத் தொடங்கினார். அர்ஜுன் 18 வயதில் பிகாம் படிப்பை தொடங்கினார். அவர் சர்டிஃபைட் மேனேஜ்மெண்ட் அக்கவுண்டன்ட் CMA ஆகவும் காவல்துறையினராகவும் ஆக வேண்டும் என்ற கனவுடன் வாழ்ந்தார். ஆனால் கல்லூரி வாழ்க்கை அவருக்கு புதுமையான சவால்களையும் குழப்பங்களையும் வழங்கியது. முதல் சில மாதங்களில் அவரது தன்னம்பிக்கை வெகுவாக குலைந்தது. வகுப்பில் மற்ற மாணவர்கள் ஆர்வத்துடன் முன்னேறிய போது அர்ஜுன் மட்டும் தன்னை எதிர்கொள்ள முடியாமல் இருந்தார். ஒரு நாள் கல்லூரி நூலகத்தில் தேர்வுக்கான புத்தகங்களை தேடி பிரவுசிங் செய்யும் போது பழமையான டைரி ஒன்று அவரது கவனத்தை ஈர்த்தது. அந்த டைரி அழுக்காகவும் பழையதாகவும் இருந்தது. ஆனால் அதன் பக்கங்களில் இருந்த வார்த்தைகள் ஒளிமயமாக தோன்றின. அவர் டைரியை திறந்தபோது முதல் பக்கத்தில் எழுதப்பட்ட ஒரு வரி அவரை நெகிழச் செய்தது. உன் பாதை உன் தேர்வுகளால் நிர்ணயிக்கப்படுகிறது. வேறு யாரும் உன் கதையை எழுத முடியாது. அந்த நாளில் இருந்து அர்ஜுன் தனது வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள தொடங்கினார். அந்த டைரி வெறும் ஒரு புத்தகம் அல்ல, அது ஒரு வழிகாட்டியாகவே அமைந்தது. தன்னுடைய தோல்விகளை எடுத்துக்கொண்டு அவற்றிலிருந்து கற்றுக்கொள்ள அவர் முடிவெடுத்தார். அர்ஜுனின் பாடங்களில் தோல்வி எதிர்முகத்தில் இருந்தது. கணக்கு பாடம், தமிழ் மற்றும் ஆங்கிலம் ஆகியவற்றில் அவருக்கு கடினமான தருணங்கள் இருந்தன. இதனால் அவர் மனமுடைந்திருந்தார். ஆனால் அந்த டைரியின் ஒரே ஒரு வரி அவருக்கு புத்துணர்ச்சி கொடுத்தது. தோல்வி என்பது முடிவல்ல, அது ஒரு புதிய தொடக்கம். அர்ஜுன் தனது நண்பர்களின் உதவியுடன் தனது தவறுகளை புரிந்து கொண்டு புதிதாக படிப்பை மேம்படுத்த தொடங்கினார். தனது நேரத்தை சரியாக நிர்வகிக்க அவர் பழகிக்கொண்டார். தனக்கான நேரத்தை ஒதுக்கி பயிற்சிகளை தொடங்கினார். தனிப்பட்ட முறையில் அர்ஜுனுக்கு மிக முக்கியமான 3 நண்பர்கள் இருந்தனர். மீரா, ஒரு சட்ட மாணவி, அர்ஜுனுக்கு மனோபலம் அளித்தார். கார்த்திக், ஒரு தொழில்நுட்ப வல்லுநர், அனைத்து பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வுகளை வழங்கினார். அசா, ஒரு தடகள வீராங்கனை, அவரது உடல் மற்றும் மனநிலையை மேம்படுத்த உதவினார். மீதியை நம்ம நாளைக்கு பார்க்கலாம்.